கோவை மாவட்டத்தில் அரசு நிலங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வனப்பகுதிகளை சூறையாடி வனவிலங்குகளை கொன்று குவித்த ஜி2 நிறுவனம் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். அஇஅதிமுக ஆட்சியில் 1991ஆம் ஆண்டு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்த பிறகே தமிழகம் தொழில்துறையில் வளர்ச்சியடைந்ததாகவும் பெருமிதம். நான் நேற்று முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கையை பற்றி தான் டிஸ்கஷன் போச்சு. நான் வைத்த கோரிக்கை என்னன்னா, எங்கள் கோவை மாவட்டத்தில் என்னோட தொகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜி2 நிறுவனம் 1000 ஏக்கருக்கு மேல அவங்க அந்த நிலத்தை எடுத்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலையை உடைச்சிருக்காங்க. நான் தனிப்பட்ட நிறுவனத்து மேலதான் பண்ணேன், யார் மேல அதுல குற்றச்சாட்டுல. அப்பதான் ஆஸ்தின் தேவையில்லாம எந்திரிச்சாரு. 1000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதுல பெரிய மலையே உடைச்சிருக்காங்க, மண் எடுத்திருக்காங்க, அரசு நிலங்களை வாய்க்கால்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இன்றைக்கு மான்களும் சிறுத்தை புலி கொல்லப்பட்டிருக்கிறது. அதான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நிறுவனத்தின் மேல நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் எடுக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா ஆசின் பேசும்போது சொன்னாரு, இந்த தொழில்துறையில அதாவது ஒரே இடத்துல எல்லா அப்ரூவல் கொடுக்கிறது அவங்களுடைய ஆட்சின்னு சொன்னாங்க. நானும் தொழில்துறை அமைச்சரா 2011 இருந்தேன். அதாவது 1991 தான் புரைத்துறை அம்மா அவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, அதே போல பாத்தீங்கன்னா டுவாடு நகராட்சித்துறை, அது சுற்றுச்சூழல் துறை, எல்லா துறையும் ஒருங்கிணைந்து உடனடியாக அப்ரூவல் கொடுத்தங்காட்டி தான் ஹுண்டாய் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வர்றதுக்கு புரைத்துறை அம்மா அவர்கள் தான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலமாக சிறையில் இருந்த இஸ்லாமியர்களை விடுதலை செய்ததும் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கியதும் அதிமுக அரசு என சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. ஹஜ் பயணிகளுக்கான நிதியை மத்திய அரசு நிறுத்திய போது அதனை வாங்கிக் கொடுத்து நிதியை அதிகமாக வழங்கியதும் அதிமுக அரசு என பெருமிதம். சிறைவாசிகள் விடுதலை பற்றி நிறைய ஆர்குமெண்ட் போச்சு. இதில் பாத்தீங்கன்னா கடந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது 55 விதியின் கீழ் முதலாக இதுக்கு முன்னாடி அண்ணன் ஜவஹர்லால் அவர்களும் அதே போல நம்முடைய அண்ணன் அன்சாரி அவர்களும் தமிழ் அன்சாரி அவர்களும் பேசியிருக்காங்க. அதுக்கு பின்னால் அதிமுக தான் வலியுறுத்தி அந்த குடும்பம் எல்லாம் வயது மூப்பு உடல்நிலை காரணமாக எட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் கூட்டு அதிமுக மட்டும் 55 விதிகளை கவன தீர்மானம் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3.5% இடஒதுக்கீடு, 5% இடஒதுக்கீடு அம்மா அவர்கள் தான் 2006 ஆணையம் அமைத்தார்கள். அதுக்கு பின்னால் திமுக கொண்டு வந்தாங்க கூட நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு நல்ல வழக்கறிஞர்கள் வைத்து வாதாடி அதை பெற்று தந்தது அதிமுக. அதே போல ஹஜ் புனித பயணத்துக்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். அதை மத்திய அரசு ரத்து பண்ண போது நம்ம அப்ப சட்டமன்ற உறுப்பினர் அன்சாரி அவர்கள் ஜமாத் தலைவர்கள் வந்தாங்க. நான் கூட்டு போய் அப்ப இருந்த முதலமைச்சர் எடப்பாடியாரை பார்த்து அந்த நேரத்தில் 6 கோடி நிதியும் கொடுத்து 10 கோடியாக உயர்த்தி கொடுத்தது அதிமுக அரசு. ஆகவே அதிமுக அரசு தான் சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பாக அதிக திட்டங்கள் வழங்கியது அதிமுக அரசு. தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டதால் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் அமையவில்லை என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் புகார். வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்க இந்த அரசியலே காரணம் எனவும் வேதனை. தொழில்துறை மானியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டிலே படித்துவிட்டு இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அரசாங்கத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு எடுக்கப்படுவதில்லை. வேலைவாய்ப்பு வர வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் வர வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகள், உள்கட்டமைப்பு சாலைகள் மற்றும் அனைத்து ஏர்போர்ட் இப்படிப்பட்ட அனைத்து வசதிகளும் வர வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு. நான் யாரையும் குற்றம் சாட்டல, ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த விதமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வராததற்கு அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட சேலம் 8 வழிச்சாலையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கூறும் திமுக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தால் பாதிக்கப்பட மாட்டார்களா என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கேள்வி. தமிழகத்தில் நிலவும் அரசியல் தவிர்க்கப்படும் வரை பொருளாதார இலக்கை எட்ட முடியாது எனவும் காட்டம். சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. மும்முரமாக இருந்தது. அந்த சாலையை கொண்டு வந்திருந்தால் மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தபோது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி
அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களே ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது அதே விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான நிலையம் வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு எங்க போனாலும் விவசாயிகளாலும் எடுக்கப்படதான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை கைவிடுகிறோம். ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், 2வது விமான நிலையம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது? இங்க அரசியல் நடக்கிறது. அரசியல் நடப்பதால் தமிழகத்திலே எந்த வளர்ச்சியும் வருவதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு மாறினால்தான் இங்க தொழில் வளர்ச்சி வரும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி 1 டிரில்லியனும் வராது, 1.5 டிரில்லியனும் இந்த தமிழகத்துக்கு வராது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் CSR DMF நிதி கடலூர் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு பயன்படுத்துவதில்லை என சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் புகார். நிதி முழுவதும் வடமாநில மக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் விளக்கம். நெய்வேலியிலே CSR ஃபண்டுன்னு சொன்னார், அதே போல DMF ஃபண்டு சொன்னார். CSR வேற, DMF வேற. நெய்வேலியில நானும் அமைச்சராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு நானும் மாநில மினிஸ்டராக இருந்திருக்கிறேன். ஆனால் எந்த காலத்திலையும் சரி, அன்றைக்கு நான் எங்கள் ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி, எப்போதுமே நெய்வேலி நிர்வாகம் CSR ஃபண்டை அந்த மாவட்டத்திற்கு செலவிடுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணிகளை செய்வது கிடையாது. அந்த பணிகளை முழுக்க முழுக்க அந்த CSR ஃபண்டை வட மாநிலத்தில் இருக்கின்ற செலவு செய்கிறார்கள். நீங்கள் துறை ரீதியாக நெய்வேலியில் இப்போ அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தகவல் கேட்டிருக்கிறோம். நெய்வேலி நிர்வாகத்தில் CSR ஃபண்டை யாருக்கு எங்கெங்க என்று அதில் நீங்கள் வாங்கி பார்த்தாலே தெரியும். அதே போன்று DMF ஃபண்ட் என்றால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக DMF ஃபண்டு வர மாவட்டம் எதுனா கடலூர் மாவட்டம். என்னுடைய 5 ஆண்டு காலம் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் DMF ஃபண்டில் 16 செக் டேமில் கொடுத்துருக்குறோம். அதே பேர் அரியலூரில் கொடுத்துருக்குறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இது வரைக்கும் நெய்வேலியிலிருந்து பணத்தை வாங்கியதே கிடையாது. நெய்வேலி லிக்னைட்டால விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை ஆய்வு மூலமாக அதை எடுத்து அதிலிருந்து 5 கோடி ரூபாயை நாங்கள் செலவு செய்திருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, டாமின் நிறுவனத்தை பற்றி சொன்னீங்க. நீங்கள் வருவாயை பெருக்குவதாக சொன்னீர்கள். டாமின் நிறுவனம் 1991-95க்கு பிறகு அந்த டாமின் நிறுவனம் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபங்க்டட். அது செயல்பாட்டில் இல்லை. அதுக்கு எந்த கனிமங்களை வெட்டி எடுக்கிற பணியும் இல்லை, எந்த செயல்பாடுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ இருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்களை வேஸ்ட் மெட்டீரியல் தான் இருக்குது. அதை நீங்கள் ஜல்லியாக உடைக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் கனிமம் இந்த பிளாக் கிரைனட்ஸ், டாமினுடைய முக்கிய பங்கே இந்த கிரைனட்ஸ் தான். 25 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட கனிமவள ஏலம் அதிமுக ஆட்சியில் மீண்டும் தொடங்கப்பட்டதாக, அரசுக்கு வருமானம் அதிகரித்ததாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் விளக்கம். திமுக ஆட்சியில் மீண்டும் ஏலம் நிறுத்தப்பட்டதாகவும் புகார். ஆண்டு காலம் கிரைனட்டுக்கு ஏலமிடப்படவே இல்லை. எங்களுடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில் தான் 2020 முதல் முறையாக ஏலமிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியில் ஏலமிடப்பட்டதை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நீங்கள் மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த கனிமங்களை ஆய்வு செய்து தேவையான இடத்திலே அதை ஏலமிட்டால் நல்ல வருவாய் வரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளில் அவருக்கு எனது புகழ் வணக்கங்களை செலுத்துகிறேன் என முதலமைச்சர் அறிக்கை. மனிதநேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றை அடையாளம் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் என்றும், ஏழை எளிய மக்களின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு கொடை உள்ளத்தோடு உதவிய புரட்சி கலைஞரின் புகழ் என்றும் நிலைக்கட்டும் என்றும் புகழாரம். கர்நாடகாவில் வனத்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு 3 தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருப்பதாக தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புகார். தமிழக அரசு இது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் ஹீமோஃபீலியா மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்ட மருத்துவ பயனாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து இலவசமாக வழங்க கோரி பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் MS ரவி கவன ஈர்ப்பு தீர்மானம். தமிழகத்தில் 25,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். இப்பொழுது ஹீமோஃபீலியா என்ற அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் சுமார் 2,750 பேர் உள்ளனர். தமிழ்நாடு அரசு இந்த அறிவகையினால் பாதிக்கப்பட்ட நோய்களின் அவசர நிலையை தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து எமிசிசுமேப்
என்ற மருந்து தமிழகத்தில் விலையில்லாமல் நோயாளிகளுக்கு வழங்குவது குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து வருகிறேன். தமிழகத்தில் ஹீமோஃபிலியா மரபணுவால் பாதிக்கப்பட்ட மருத்துவ பயனாளிகளுக்கு மருந்து வழங்க தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. ஹீமோஃபிலியா என்பது ஒரு அரிய மரபணு கோளாறால் ஏற்படும் இரத்த உறைதல் குறைபாட்டு நோயாகும். இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறைதல் காரணி ஃபேக்டர் 8 அல்லது உறைதல் காரணி ஃபேக்டர் 9 குறைவாக இருக்கும். இந்நோய்க்கு சிகிச்சையாக குறைவாக உள்ள காரணிகளை நாம் மருந்தாக வழங்குகிறோம். இதில் சவால் என்னவென்றால், ஹீமோஃபிலியா ஏ நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் 20 விழுக்காடு நோயாளிகளின் உடலில் நாம் சிகிச்சையாக வழங்கும் ஃபேக்டர் 8க்கு எதிராக தடுப்பு எதிரணுக்கள் இன்ஹிபிட்டர் ஆன்டிபாடிஸ் உருவாகின்றன. இவ்வகை மருத்துவ பயனாளிகளுக்கு எமிசிசிமேப் ஒரு சிறந்த மாற்று மருந்தாகும். விவசாயிகள் கண்ணீரை விட விமான நிலையம் பெரியதில்லை என முடிவு செய்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்து விட்டார் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்பு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தயாராகும் முன்பே ஜி2 நிறுவனம் வீட்டுமனை விற்பனைக்கு நிலத்தை வாங்கி போட்டதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா புகார். தனிப்பட்டவரின் நலனுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டம் திமுக கொண்டு வந்ததாகவும் விளக்கம். நேற்று கூட நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி2 நிறுவனத்தை பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி2 நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்பு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம், இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளீடும் இல்ல. ரத்து செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலம் திருப்பி தரப்படுமா அல்லது வேறு திட்டம் கொண்டு வரப்படுமா என எதிர்க்கட்சிகள் கேள்வி. பரந்தூர் விமான நிலையத்துக்கு 48 விழுக்காடு நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புதிய திட்டம் குறித்து விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். 90லேருந்து 95% நம்ம அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் அதுல 1500 ஏக்கர் நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதுல கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூர்ல அதான் நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இதற்காக சொந்த நாட்டு மக்களே நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசித்து என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்படும் என சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் எனவும் அறிவிப்பு.
மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். G2 நிறுவனத்தின் மாப்பிள்ளை பயன்பெற திட்டமிட்டு கொண்டுவரப்பட்டது பரந்தூர் விமான நிலைய திட்டம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சால் அமளி. லாட்டரி மருமகனுக்காக புதிய விமான நிலையம் தேர்வு செய்யப்படுகிறதா என்ற முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்தால் பேரவையில் கூச்சல் குழப்பம். G2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மட்டும்தான், விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்கிறது, வேற யாருக்காகவும் இல்லை. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? பழனி தொகுதியில் அரசு மாணவர் விடுதி அமைத்து தர பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் கோரிக்கை. ஆயக்குடியில் அரசு மாணவர் விடுதி அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார். 5 இடங்களில் பழனி சட்டமன்ற தொகுதியில் கொடைக்கானல், வில்லுப்பட்டி, பழனியில் இன்னொன்று இருக்கிறது. அதுவும் சீரமைக்க வேண்டும், கழிப்பிடங்களும் சரி செய்ய வேண்டும். அதிகமாக ஆதிவாசிகள், பழங்குடியினர், ஆதிரார் வாழக்கூடிய இந்த பழனி சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சர் பாக்கியுள்ள இடங்களுக்கும் சீர் செய்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை விவாதத்தின் போது திமுக எம்எல்ஏக்கள் அடிக்க பாய்ந்து வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் புகார். சபாநாயகர் இருக்கைக்கு சென்று திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு. சென்னையில் புதிய தாழ்த்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குளிர்சாதன மின்சார பேருந்துகள் ஆலந்தூர், சென்ட்ரல், பெரம்பூர் உள்ளிட்ட 7 பணிமனைகளில் இருந்து இயக்கப்பட இருப்பதாக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் இணைய வசதி வழங்கப்பட்டு டிஜிட்டல் இணைப்பு ஏற்படுத்தப்படும். முதற்கட்டமாக சென்னை மற்றும் கோவையில் AI மையங்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் கல்வி கற்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட இருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் குமார் அறிவிப்பு. தாவேக நிர்வாகிகள் யாரும் கிரானைட் மற்றும் கல்குவாரி தொழில் நடத்தவில்லை எனவும், முன்னாள் அமைச்சர்கள் பினாமி பெயரில் கல்குவாரி நடத்தி வருவதாகவும் அமைச்சர் ஆதவர்ஜுனா கருத்துக்கு திமுக கடும் எதிர்ப்பு. பொதுக்கூட்டம் போல் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசுவதாக திமுக புகார் தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம். நான் பேசுறேன், உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, முதல்ல நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் பேசுறேன், உட்காருங்க, நீ உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, நீங்களே உட்காருங்க, நீங்க உட்காரு, நீங்க உட்காருங்க, 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 நீங்க உட்காருங்க முதல்ல. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காரு, எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காரு பட்டி போனமா இல்லையா? ஒன்று நான் கேட்கறது, சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு வகையில பொதுக்கூட்டம் மாதிரி எப்ப பார்த்தாலும் பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்க பொதுக்கூட்டம் பேசல, பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு, ஆதாரம் கொடு சொல்ற காரணத்தினால் பேசுகிறேன் என்று 19வது பேசுவது எந்த விதத்தில் நியாயம்?
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் திட்டத்துக்கு வேளாண் நிலங்கள் கையகப்படுத்த மாட்டோம். சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களில் சிலர் எல்லை மீறி செயல்படுவது கவலை அளிக்கிறது என சபாநாயகர் உருக்கம். இருக்கையை விட்டு எழுந்து கூச்சலிடும் உறுப்பினர்கள் மீதும் தகாத வார்த்தைகளை பேசுபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜயுடன் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக்குழு தலைவர் ஜி சுப்பிரமணியன், செயலாளர் ST கதிரேசன் மற்றும் குழு உறுப்பினர்கள் சந்திப்பு. பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக அறிவித்ததற்காக நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். விவசாயிகளின் நலனே முக்கியம் என கூறும் தமிழக அரசு சுரங்கம் உள்ளிட்ட எந்த திட்டத்திற்காகவும் விளைநிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என கொள்கை பிரகடனம் செய்ய தயாரா? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் பேறுகால விடுப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்திற்குள் தூய்மை பணியாளர்கள் 6வது நாளாக போராட்டம். இரவிலும் போராட்டம் தொடர்வதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் நீடிக்கும் பதற்றம். தமிழ்நாட்டு முதல்வரே, எங்கள் குறையை கேளுங்கள், எங்களை பற்றி பேசுங்கள், எங்கள் கஷ்டம் தெரியலையா, பதில் H3 வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு பணி நிரந்தரம் என்னாச்சு? வந்தாலும் சரி, எத்தனை உயிர் இதுல போனாலும் சரி பரவாயில்லங்க, எங்க போராட்டம் தொடருங்க. அவர் நாங்க கேட்கிற கோரிக்கைக்கு அவர் பதில் சொல்லாம நாங்க ஓடவும் மாட்டோம், ஒதுங்கவும் மாட்டோம். நாங்க தைரியமா நிப்போம். இதெல்லாம் என்ன வந்தாலும் கண்டிப்பா சந்திக்க நிக்கிறதுக்கு தூய்மை பண்ண அத்தனை பேருமே நாங்க ஒத்துமையா நிப்பாங்க. சங்கத்து கூட நாங்க சங்கம் சொல்லி நாங்க போறோம்லங்க, நாங்க சொல்லிதான் சங்கம் எங்க கூட நிக்கிறாங்க. ஏன்னா போன ஆட்சியில் 4.5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ரோட்டுக்கு வந்தோம். எங்களை 5 வரல காட்டி ஏமாத்தினார் அந்த முதலமைச்சர். இவர் 3 மாசம் 100 நாள் தொடங்கிச்சு. சென்னை அருகே தையூரில் காதல் விவகாரத்தில் பிரவீன்குமார் என்பவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணின் புகைப்படத்தை தவறாக பயன்படுத்துவதாக எழுந்த புகார். ஊடகங்களை சந்தித்து தனது மகளின் புகைப்படத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என தாய் கண்ணீருடன் வலியுறுத்தல். காப்பாத்துங்க, என்னால வேற எதுவும் பேச முடியல, எனக்கு பேச தெம்பு இல்ல. சின்ன பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்க எங்களை. நாங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. கடவுளே, எங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும். என்னால வேற பேச தெரியல எனக்கு. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே பாகல்மேட்டில் பட்டப்பகலில் மாரிமுத்து என்ற லாரி ஓட்டுநர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் பீதி. கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் கொலையாளிகளை பிடிக்க தீவிரம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 6 வயது சிறுவன் தொண்டையில் பலூன் சிக்கிய நிலையில் மூச்சு திணறி உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை அருகே விடியற்காலையில் நண்பருடன் சென்ற பெண்ணை வழிமறித்து அடித்து துன்புறுத்தி நகைகளை பறித்துக் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காததே இதுபோன்ற குற்றங்கள் தொடர காரணம் என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வீராணம் ஏரி பாசன நீரின்றி தண்ணீரின்றி வறண்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள். ஆடிப்பட்டத்தை இழந்து தவிக்கும் புவனகிரி விவசாயிகள் உரிய நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு 9,000 கன அடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. டெல்லியில் நடந்த
கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று ஆணையம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கரூரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு. கார்த்திக்கிற்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதி. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் வெள்ளிக்கிழமை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் தகவல். மானிய கோரிக்கை முடியும் வரை போராட்டத்தை தள்ளி வைக்குமாறு அமைச்சர் கூறியதை ஏற்க தொழிற்சங்கங்கள் மறுப்பு. உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தும் வகையில் DRDOவால் உருவாக்கப்பட்ட ஏவுகணை அமைப்புகளின் தொழில்நுட்பத்தை இந்திய பாதுகாப்புத்துறைக்கு மாற்றுவதற்கு பாதுகாப்பு அமைச்சர் ஒப்புதல். உள்நாட்டு உற்பத்தி திறன்களை மேம்படுத்துதல், பாதுகாப்பு தொழில்துறை தளத்தை வலுப்படுத்துதலை நோக்கமாக கொண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. ஈரான் நிறுவனங்களிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதியில் ஈடுபட்ட 4 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிப்பு. ஈரான் உடனான மோதல் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மேலும் முடக்கும் முயற்சியாக அமெரிக்கா நடவடிக்கை.